டயோஜனிஸ் என்று ஒரு தத்துவ ஞானி மாசிடோனியா அரண்மனையிலே அலெக்சாண்டர் இராணுவ உடையோடு நின்று கொண்டிருக்கின்றான். காலை 7 மணி. மக்கள் சாரி சாரியாக வருகிறார். தன்னை பார்க்க வருகிறார்கள் என்று உடையை சரி செய்து கொண்டு நிற்கின்றான். ஒருத்தன் கூட அவனை பார்க்கல. யாரு? the man who conquered the entire world. அவனுடைய நாட்டில் எல்லாரும் போறான். தளபதியை கூப்பிட்டு எங்கடா போறான் எல்லாருன்னு கேட்கிறான். இங்க டயோஜனிஸ்னு ஒரு ஞானி இருக்காரு, அவரை பார்க்கறதுக்காக போறான். யாரா? எனக்கு தெரியாம என்னுடைய நாட்டில் ஒரு பெரிய ஞானி, அவனை போய் அழைச்சிட்டு வா அப்படிங்கிறான் தளபதிகிட்ட. வரலாற்று பதிவு நான் உங்களிடம் கூறுவது, தளபதி குதிரை எடுத்துட்டு போறான். சூரிய வெளிச்சத்திலே சம்மணமிட்டு தரையிலே அமர்ந்து, அப்பெல்லாம் தாமஸ் ஆல்வா எடிசன் பிறக்கல, மின்சார பல்பெல்லாம் கண்டுபிடிக்கல. சூரிய வெளிச்சத்துல புத்தகத்தை படிச்சு எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கான். ஆயிரக்கணக்கான மக்கள் எதிர்த்தார் போல் அமர்ந்திருக்கிறார்கள். தளபதி போய் குதிரையை நிறுத்திட்டு வந்து அரண்மனையில் மன்னனை பாரு அப்படின்னு கூப்பிட்றான். நான் மன்னனை பார்க்கணும்னு சொல்லவே இல்லையேங்கிறான் டயோஜனிஸ். இல்லை, மன்னன் உன்னை பார்க்கணும்னு சொன்னாருங்க. அப்படின்னா உன் மன்னன் இங்கே வர சொல்கிறாங்க. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, மன்னனை போய் எப்படி இங்கே வர சொல்கிறதுன்னு. வேற வழி இல்லை, போய் சொல்கிறான். என்னை வர சொன்னானா என்று ஆச்சரியப்பட்ட அலெக்சாண்டர், இத்தனைக்கும் அலெக்சாண்டர் அரிஸ்டாட்டிலினுடைய மாணவன், மாபெரும் அறிவாளி, போர் வீரன் மட்டுமல்ல, சரின்னு குதிரையை எடுத்துட்டு அலெக்சாண்டரே போறான். போய் குதிரையை நேராக நிறுத்துறான். அவர் படிச்சுட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி படித்து கொண்டிருந்த புத்தகங்களிலிருந்து கண்களை அகற்றாத டயோஜனிஸ், சூரிய ஒளி என்னுடைய புத்தகத்திலே பட்டு அதன் மூலம் நான் படித்து எல்லோருக்கும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். வெளிச்சத்தை இருளாக மாற்றுகின்ற முட்டாளே, குதிரையை அகற்றி நிறுத்து. உன்னுடைய குதிரையினுடைய நிழல் என்னுடைய புத்தகத்திலே விழுகிறதுங்கிறான். அவனுக்கு என்ன செய்யறதுனே தெரியாம அவன் சொன்ன துணியை பார்த்துட்டு குதிரையை எட்டி நிறுத்திட்டு கீழே இறங்குறான். டயோஜனிஸ் எந்திரிக்கிறான். உலகத்தை ஜெயித்த மாவீரனை பார்த்து டயோஜனிஸ் கேட்கிறான், உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறான். அதுக்காக தான் வர சொன்னதே. எனக்கு என்ன வேண்டும் என்று நீ கேட்கிறாயா? உன்னிடம் எனக்கு ஒரே ஒரு கேள்வி. என்னடா கேள்வி? சொல்றான், நான் இந்த உலகத்தையே ஜெயித்த மாவீரன், என்ன பார்க்காம உன்னை பார்க்கறதுக்கு ஏண்டா எல்லாரும் வர்றான் அப்படின்னு கேட்கிறான். இதற்காகவா இவ்வளவு தூரம் வந்தாய் அலெக்சாண்டர்? நீ உன்னுடைய வாளின் கூர்மையினால் இந்த மண்ணை வென்றவனடா. நான் என்னுடைய நூலின் கூர்மையினால் என்னையே வென்றவனடா. மண்ணை வென்ற உன்னை வெறுத்து தன்னையே வென்ற என்னை பார்க்க வருகிறார்கள். இது கூடவா உனக்கு தெரியவில்லைன்னா நின்று அலெக்சாண்டர் அவனுக்கு ஒரு சல்யூட் அடிச்சு திரும்பி போயிட்டான். உண்மையிலே நீ ஞானி தாண்டா. அப்போ அத்துணைக்கும் காரணம் படிப்பை தவிர வேற என்ன? நினைத்து பாருங்க. ஏன் இதை உங்ககிட்ட நான் சொல்றேன்னா, தமிழ்ல ஏன் உங்ககிட்ட பேசுறேன்னா, சுருங்க சொல்லி விளங்க வைப்பதிலே தமிழனுக்கு நிகர், தமிழ் மொழிக்கு நிகர் உலகத்தில் எதுவுமே